சிறகடிக்க ஆசை சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட்ல நம்ம முத்து ரவியை பார்த்து, என்னடா நீ வீட்டுக்கே வராம இருக்கிற, மாமியார் வீட்டுக்கு போனோமா ஒரு நாள் இருந்தோமா வந்தோமான்னு இல்லாம நீ அங்கேயே செட்டில் ஆயிட்டேன்னு கேக்குறாரு. அங்க அப்பா நீ இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாரா, ஆனா நீ என்னடா மாமனார் வீட்டுல ரொம்ப சொகுசா இருக்கிற, அப்பாவை பத்தி கொஞ்சமாச்சும் நீ யோசிச்சியாடா, அவரை விட உனக்கு உன் மாமனாரும் உன் பொண்டாட்டியும் தான் உனக்கு முக்கியமா போயிட்டாங்கன்னு நம்ம முத்து கேட்க, அதுக்கு நம்ம ரவி, அன்னைக்கு மீனா அண்ணிய ஸ்ருதி அப்பா தப்பா பேசிட்டாருன்றதுனால தானே நீ அவரை போட்டு அடிச்ச, அன்னைக்கு உன் பொண்டாட்டி உனக்கு முக்கியம் இல்ல, அதே மாதிரி ஏன் பொண்டாட்டி எனக்கு முக்கியம் தான் சொல்றாரு. அதுக்கு முத்துவும் சரிடா, அதுக்காக அம்மா அப்பா வேண்டான்னு ஒதுங்கி இருப்பியா, சீக்கிரம் வீட்டுக்கு வாடான்னு முத்து கேட்க, இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது பின்னாடியே வந்த ரவியோட ஃப்ரெண்டு, அண்ணன் இவன் மாமனார் வீட்டுல எல்லாம் தங்கி இல்ல, இந்த ஹோட்டல்லே தானே தங்கி இருக்கான், இந்த ஹோட்டலுக்கு பின்னாடி ஒரு சின்ன ரூம் இருக்கு, அங்க 4-5 பேர் தங்கி இருக்காங்க, அங்கதானே இவன் தங்கி இருக்கான், அங்க கரப்பாம்பூச்சி தொல்லையும் ரொம்ப நிறைய இருக்குன்னு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் வீட்டுக்கு போய் தங்குடான்னு, ஆனா நான் சொன்னா கேட்க மாட்டானே, நீங்களே சொல்லுங்கன்னு ரவியோட ஃப்ரெண்டு சொல்றாரு. அதுக்கு முத்து, டேய் நீ இந்த கரப்பாம்பூச்சி இருக்கிற ரூம்ல எல்லாம் இருக்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தாடா, அங்க நம்ம வீட்டுல உனக்குன்னு தனி ரூம் இருக்கு, நிறைய வசதி எல்லாம் இருக்கு, அதை விட்டுட்டு நீ ஏன்டா இங்க இருக்கிற, அதுக்கு நம்ம ரவி, நான் மட்டும் வந்தா போதுமா ஸ்ருதி வர தேவையில்லையான்னு கேட்க, அதுக்கு நம்ம முத்து, ஸ்ருதியும் தான்டா கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. வீட்டுல அங்க யாருமே சந்தோஷமா இல்லடா, இப்ப என்னாச்சு நீ இங்க இருக்கிற, சீக்கிரம் வீட்டுக்கு வாடான்னு முத்து சொல்றாரு. அதுக்கு நம்ம ரவி, ஓ என்னாச்சுன்னே உனக்கு தெரியாதா, அன்னைக்கு நீ அப்படி பண்ணிருக்க கூடாதுடான்னு கேட்க, அதுக்கு நம்ம முத்து, ஏய் சும்மா எல்லாரும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்கடா, அன்னைக்கு மீனா உன் மாமனார் எப்படி பேசினாரு தெரியுமா, முதல்ல அவர்கிட்ட கேட்டியான்னு கேக்குறாரு. இங்க பாரு முத்து, அண்ணிய பேசினது தப்புதான்னு அவர்கிட்டயும் நான் கோவமா பேசிட்டேன், அவர் ஏதோ தெரியாம பேசிட்டாரு, அதுக்காக நீ அவரை அடிச்சிருக்க கூடாதுன்னு கேட்க, அதுக்கு நம்ம முத்து, டேய் ரவி அந்த ஆள் சொல்றத நீ நம்புறியா, அந்த ஆளுக்கு நம்ம அப்பாவை பார்த்து ஆகாதுடா, என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தாரு, அந்த நேரம் பார்த்து மீனாவை பேச மொத்த குடும்பத்தையும் பேசி அசிங்கப்படுத்திட்டாரு, இதெல்லாம் பாத்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியான்னு முத்து கேட்க, அதுக்கு நம்ம ரவியும் உன்னை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்லல, நீ இத ஒண்ணு என்கிட்ட சொல்லிருக்கணும் இல்ல ஸ்ருதி கிட்ட சொல்லிருக்கணும்னு சொல்றாரு. நாங்க கேட்டிருந்தா அது வேற, நீ வாயால கூட கேட்கல, வழக்கம் போல உன் கையால கேட்டுட்ட, இப்ப அதுதானே எல்லா பிரச்சனைக்கும் காரணம், இப்ப எதையும் மாத்த முடியாது.